ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம தொளி உளுந்தம்பருப்பு வச்சு நம்ம உளுந்தஞ்சோறு பொங்க போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி செய்வோம்னு பார்ப்போம். நாங்கள் தொளி உளுந்தம்பருப்பு ஒரு 125 கிராம் மாதிரி உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நம்ம லேசாக வறுத்துக்கணும். இப்போ லேசாக வறுபட்டுட்டு நம்ம இதை தட்டிடணும். இப்போ உளுந்தம்பருப்பு சோறுக்கு அரிசி பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி போட்டுக்கணும். பருப்பும் வறுத்த பருப்பை நல்லா கழுவி நல்லா போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், வெள்ளைப்பூடு ஒரு 10 பூடு, தேங்காய் அரிசி 2.5 படி எடுத்திருக்கேன். மானுப்படிக்கு 250 எடுத்திருக்கிறேன். பருப்பு 125 கிராமு. 100 அரிசிக்கு இந்த செம்புக்கு ஒரு அளவு தண்ணி. மொத்தம் 350 கிராம் மாதிரி வருது, எல்லாம் பருப்பெல்லாம் சேர்த்து. நான் ஒரு 3 செம்பு ஊற்றியிருக்கேன். செம்பு கொஞ்சம், அவ்வளோதான். இது தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையானது போட்டுக்கணும். தேங்காய் பூவும் சரி போட்டுக்கணும். ஒரு 2 விசில் அடித்தா போதும். நல்ல உறுதியாக சாதம் வந்துடும் நமக்கு. வெந்த பிறகு அப்புறம் பார்ப்போம். இப்போ வெயிட்டில் நல்லா ஆவி வந்துட்டு குக்கரில் நம்ம வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து 2 விசில் அடித்தா நமக்கு சோறு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சோறு ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா உறுதியாக நல்லா நமக்கு சோறு ரெடி ஆகிட்டு. உளுந்தம்பருப்பு சோத்துக்கு எள்ளு துவையல் நம்ம ரெடி பண்ணுறோம். எள்ளு கழுவி காய வச்சுருக்கிறேன். இதை நம்ம லேசாக வறுத்துக்கணும். இப்போ எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த இதில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கிறேன். இதில் மிளகாத்தூள் 4 மிளகாத்தூள், துவையலுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். உப்பு சிறிதளவு, புளி, வத்தை, அதெல்லாம் இது நல்லா அரைச்சிக்கிட்டு கடைசியில் தான் நம்ம எள்ளு போட்டு அரைக்கணும். முதல்ல நம்ம எள்ளு போட்டு அரைக்கக்கூடாது.
இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். உளுந்தஞ்சாதம் ரெடி. இது திருநெல்வேலியில் ஸ்பெஷல். பொண்ணு வயசுக்கு வந்த பிறகு 16 நாளும் அறைக்குள்ளே இருக்கும்போது நிறைய உளுந்து சேர்ப்பாங்க. உளுந்து வடை, உளுந்தங்களி, உளுந்து முறுக்குச்சோறு. இதில் கட்டும் திருநெல்வேலி சைடில் இருக்குது. நேராக 16 நாள் சடங்கு கழிச்சோடனே மறுநாள் தாய் மாமா வந்து உளுந்தஞ்சோறு தான் பொங்கி போடுவாங்க. இப்போ நமக்கு உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கும் நல்லது. எள்ளு துவையல், இதுக்கு கத்திரிக்காய் கிச்சடியும் வைக்கலாம், அவியலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவியல், அப்பளம். இப்போ நமக்கு உளுந்தஞ்சோறு ரெடியாக இருக்குது. இப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.